விஜயா கேக்குறாங்க, யாருடா இந்த பொண்ணு? முத்து சொல்லுடா அப்படின்னு கேக்குறாங்க. முத்து மீனாவோட சேலைய மூடிக்கிட்டு, என்ன உங்களுக்கு? மனோஜ் சொல்றாரு, அம்மா பாருமா, நடு வீட்ல ஒரு பொண்ண கட்டி புடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். முத்து சொல்றாரு, ஆமா மனோஜ், நாங்க விளம்பரம் படம் எடுக்கிறோம். பாம்பேல இருந்து ஒரு மாடலை கூட்டிட்டு வந்திருக்கோம். இத பார்த்துட்டு ஸ்ருதியும் ரவியும் சிரிக்கிறாங்க. விஜயா கேக்குறாங்க, என்ன மனோஜ் சொல்றான் முத்து? அம்மா, வெளியூர்ல இருந்து ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கானாம்மா. அம்மா, எப்படி கட்டி புடிச்சுக்கிட்டு நிக்கிறான் பாருமா. விஜயா கேக்குறாங்க, முத்து என்ன கருமண்டா இது? வீட்ல வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? யாருடா அவ? யாருமா? முத்து, மீனா எங்கடா? பூ கொடுக்க போயிட்டாளா? அதனாலதான் எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறியா நீ? முத்து சொல்றாரு, இருமா, நீ வேற சும்மா சும்மா திரும்பிக்கிட்டு இருக்க. இதுதான் கரெக்டான போஸ், அப்படியே நில்லு. நீ நில்லுமா. விஜயா சொல்றாங்க, குடிப்பழக்கம் தான் இருக்குதுன்னு பார்த்தா முத்து பொண்ணுங்கள்லாம் கூட்டிட்டு வந்து சீச்சி போடா. மனோஜ் சொல்றாரு, அம்மா இதுதான் படிச்சவனா இருக்கணும் போல இருக்கு. பாரு, நான் ஒரு பொண்டாட்டியோட ஒழுக்கமா வாழ்றேன். முத்து சொல்றாரு, மனோஜ் ஒழுக்க சிகாமணி, நீ ஒரு பொண்ணு கூட தான் வாழ்றேன்னு நான் நம்பிட்டேன்டா. விஜயா சொல்றாங்க, மனோஜ் சொன்னது கரெக்டு தான்டா. கல்யாணம் ஆனவன் ஒரு பொண்ணு கூட வாழாம இப்படியாடா நடு வீட்டுல ஒரு பொண்ண கட்டி பிடிச்சுக்கிட்டு இருப்ப? எங்க போனா அந்த மீனா? மீனா, ஏய் மீனா. முத்து, மீனாவோட வாய பத்தி உனக்கு தெரியுமா இல்லையா? அவ இருந்தா இந்த பொண்ண உண்டு இல்லைன்னு பண்ணிருவா. ஏய் மீனா, எங்கடி போன? டேய் விடுங்கடா. அத்தை, நான் தான் அத்தை. கோவத்தோட விஜயா மீனாவை பாக்குறாங்க. மனோஜும் ரோகிணியும் டிரைவ்ல இருக்கிறப்ப சந்தோஷ் கால் பண்றாரு. மனோஜும் அட்டன் பண்றாரு. மனோஜ், இந்த ஆட்ல உங்க ஃபேமிலிய நான் சும்மா நடிக்க சொல்லல. ஈச் 25,000, மொத்தமா 2 lakhs உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பிட்டேன். மனோஜும் ரோகிணியும் அக்கௌண்ட்டை பாக்குறாங்க மொபைல்ல. அப்படியா சார், தேங்க்யூ சார்னு மனோஜ் சொல்றாரு. நாளைக்கே அந்த மும்பை டீம் வருவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க மனோஜ். ஓகே சார், கண்டிப்பா நல்ல ஆட் எடுத்துடலாம் சார். ஓகே மனோஜ், எல்லாத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நாளைக்கு பேசிக்கலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. மனோஜ் சொல்றாரு, ரோஹிணி, நமக்கு டைம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது போல. நம்மள வச்செல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறாங்க பாரு. ஆனா இந்த முத்து மீனா வச்சு பண்ணணும்னு சொல்றாங்க பாரு, அதுதான் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன பண்றது மனோஜ், ஃபேமிலியா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம கிடைக்கும் ஒரு ப்ரமோஷனா இருக்கும்ல. ஆனா ரோகிணி, அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. மத்தவங்கெல்லாம் ஒத்துக்க வைக்கணுமே. மனோஜ், அதெல்லாம் பேசிக்கலாம். நம்ம நைட்டு போய் பேசிட்டு எல்லாருக்கும் 25,000 கொடுத்துடலாம். ரோகிணி, எதுக்கு கொடுக்கணும்? மனோஜ், நடிக்கிறவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும்ல. சந்தோஷ் சார் கொடுத்துருக்காருல. சும்மா இரு ரோகிணி, அவங்கெல்லாம் பெரிய ஹீரோ ஹீரோயிங்க, பணமெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம். ஏன் மனோஜ் அப்படி சொல்ற? இந்த பார்ட்டிக்கு எல்லா காசும் செலவாயிருச்சு ரோகிணி. இப்ப இந்த பணம் இருந்துச்சுன்னா நமக்கு தான் யூஸ் ஆகும். மத்தவங்க யாருக்கும் காசு கொடுக்க வேணாம். நம்ம ஷோரூம் ஆட்ல இவங்களை எல்லாம் நடிக்க வைக்கிறோம், அதே பெரிய விஷயம்தான். அம்மாவுக்கு மாத்திரம் வேணா ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம். ஏன்னா எங்க அம்மா எனக்காண்டி நிறைய பண்ணிருக்காங்க. மனோஜ், வீட்டுக்கு பின்னாடி இது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். அந்த முத்து சும்மா இருக்க மாட்டான். ரோகிணி, வெளியே தெரிஞ்சாதானே, பணமெல்லாம் கொடுக்க வேணாம், நீ சும்மா இரு. ரோகிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்ம 2 லட்சம் ரூபாய பார்வதி ஆன்டி வீட்டுல யாருக்கும் தெரியாம எடுத்தோம். மனோஜ் ஃபேமிலிக்கே தெரியாம 2 லட்சம் ரூபாய் அடிக்க பாக்குறான். நமக்கு ஏத்த ஆளுதான். என்ன ரோகிணி சிரிச்சுக்கிட்டு இருக்க? மனோஜ், நீ ஹீரோ மாதிரி இருக்க, ஈஸியா நடிச்சிருவ. எனக்கு அப்படி வராது இல்ல. ரோகிணி, அவர் தான் சொன்னார்ல, நேச்சுரலா இருந்தாலே போதும், நீ ஒன்ன மாதிரியே இருந்தாலே ரொம்ப போதும். வீட்டுக்கு மனோஜும் ரோகிணியும் போறாங்க. முத்துவை உட்கார வச்சு எல்லா விஷயத்தையும் வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் மனோஜ் சொல்றாரு. என் கடைக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்கடா, முத்து என் கடைக்கு வா அப்படின்னு சொல்லி மனோஜ் கூப்பிடுறாரு. முத்து சொல்றாரு, உன் கடைக்கு வந்தா எனக்கு என்னடா வரும் வருமானம்? நான் சவாரி ஏத்திட்டு போனாதான் எனக்கு வருமானம் வரும், போடா அப்படின்னு சொல்றாரு. மீனா சொல்றாங்க, ஆமாங்க, நானும் பூ கொடுக்க போகணும். விஜயா சொல்றாங்க, நீ ஒரு நாள் பூ கொடுக்கலாட்டி செடியில பூக்காது பாரு. அத்தை, பூக்குதோ பூக்கலையோ, நான் பூ கொடுக்க போகணும் அத்தை. ரோகிணி, எவ்வளவு நேரம் படம் எடுப்பாங்க?
மீனா காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் முடிச்சிருவாங்க. அண்ணாமலை சொல்றாரு, விளம்பரம்னு சொன்னீங்க 2 பேரும், இதுக்கு 1 நாள் ஆகுமா? மனோஜ் சொல்றாரு, அப்பா அது அப்படிதான்ப்பா ஆகும், லைவ் எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் ஆகும்பா. மனோஜ், எனக்கு புரியாதான்ப்பா. முத்து சொல்றாரு, 1 நாள் முழுக்க உனக்காண்டி வேலை பார்க்கறதுனால எனக்கு என்னடா யூஸ் இருக்க போகுது? எவ்வளவுடா எனக்கு காசு கொடுப்ப? மனோஜ் கேக்குறாரு. காசா? அதுக்கு முத்து சொல்றாரு, நாங்க 2 பேரு வருமானத்தை விட்டுட்டு வரணும்னா மனோஜ் நீ காசு கொடுத்துதானேப்பா ஆகணும். மனோஜ் ரோகிணிய பாக்குறாரு, பேந்த பேந்த முழிக்கிறாரு. நாளை சந்திக்கலாம்.